இங்க வரணும்னு பிளான் போட்டதே அவங்க தான். என்னடா ஊடையில கீழே வெடிக்குது. மழை தண்ணி பட்டிருக்குமா இருக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பொங்கலுக்கு நாங்கள் ஊருக்கு போனோம். அந்த 2 days லீவில் என்னென்ன நடந்ததுன்னு பார்க்க போகிறீங்க. எனக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் மெமரிஸாக சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். காலையில் வீட்டில் பொங்கல் வச்சுட்டு மதியானமாக கிளம்புனோம். டே டைமில் ட்ராவல் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. மழை வர்ற மாதிரி இருந்தது. ஸோ ட்ராவல் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி மழை வர்ற டைமில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக மழை தூர ஆரம்பிச்சிட்டு, இதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போகிற வரைக்குமே அப்படியே தூரிக்கிட்டே இருந்தது. ஈவினிங் வரைக்குமே மழை தூரிச்சு. சரியான குளிர். மனசுக்கே ரொம்ப அமைதியாக இருந்தது. மழையோடு சேர்ந்து அப்படியே பாட்டு கேட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டில் பொங்கல் எல்லாம் வச்சுட்டு மத்தியானம் தான் நாங்கள் கிளம்பினோம். இது அம்மா வீட்டில் வச்ச பொங்கல். நாங்கள் போக டிலே ஆகிட்டு, ஸோ அவங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்ல நேரத்தில் பொங்கல் வைக்கணும்னு. கதிர் இது நெக்ஸ்ட் டே மார்னிங். என்னோட தங்கச்சி கோலம் போட்டுட்ருக்கா. கோலம் போட்டுட்டு நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுதான் ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நான் சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு, மெமரிஸாக சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன். எல்லாம் சொல்லக்கூடாது. கிளாஸ் ஆடும்போது பங்கு தர மாட்டோம். அத்தான் இன்னைக்கு காலையில் தான் சுத்தமான தேன் என்கரேஜ் பண்ணணும். அத்தான் இன்னைக்கு காலையில் சுத்தமான தேன் எங்கே கிடைக்கும்னு கேட்டாங்க. பார்த்தா தலைக்கு மேலேயே இருந்துருக்கு. ரெடியா ஏத்தணுமா? காமாமாவை ஏத்தி விடுவீங்களா? தேன்லாம் செதறி போயிடும். இது அம்மா வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபுல்லாகவே புளிய மரம் இருக்கும். அங்கே வந்துட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல தேன் கூடு ஒரு பனைமரத்தில் இருந்திருக்கு. பனைமரம் வந்து புளிய மரம் மேலே விழுந்து கிடந்திருக்கு. அதில் தம்பி எப்படியோ பார்த்து கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ அந்த தேன் கூடு எடுக்கிறதுக்கு தான் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். வரப்பா. அந்த தேன் கூடு கீழே வந்து விழுந்ததுன்னா எல்லாரையுமே துரத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஓடுறதுக்கு ரெடியாக இருங்கன்னாங்க. அதனால் கீழே விழுந்தால் எல்லாரையும் அட்டாக் பண்ணிடும்ட்டு நாங்கள் ஓடுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருந்தோம். ரொம்பவே தள்ளி நின்றுட்டு இருந்தோம். விழுதுடி. நீ மரத்தை ஃபோக்கஸ் பண்ணு. ஏப்பா பக்கத்துல நிக்காம எங்க ஓடுறீங்க? தேனி வரப்போகுது. தேனி வரலையா? தேனி லீவ் விட்டுருச்சுப்பா. காமாமா ஃபோக்கஸ் பண்ணு. ஆமாம், பத்தில் ப்ரொடெக்ஷன்.
என்னடி பண்றீங்க? கண்ணனு நீங்க பிரேமா மச்சான் நீங்க அங்கதான் இருக்காங்க பாரு, அரேஞ்ச் மச்சான் பக்கத்துல. ஓடுறா, இப்பதான் எல்லாம் ஓடுறா. அந்த மரத்துண்டை கீழே எடுத்துட்டாங்க. இப்போ வந்து தேனீச்சு வந்து சென்டரில் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் தீ வச்சோன்னா இன்னொரு பக்கம் அந்த தேனீச்சு வெளியில் ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி தான் மேலே இருந்த மரத்தில் உள்ளதை பார்த்தாங்கன்னு தெரியல. வேப்ப மரத்தை சுற்றி சுற்றி தேனீச்சு ஓடி இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாரும் அங்க நின்னியாதான் ரெக்கார்ட் பண்ண முடியும். கீழே இறங்கிடுவாங்க. பாலா கீழே இறங்குமா? பால்ஸ் நீ இறங்கு, சின்ன பிள்ளைல இறங்கும். அப்பதான் ஏப்பா கீழே இறங்குங்க. என்ன சொல்லுங்க, நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, பேசுங்க. என்ன சொல்ல வரீங்க இந்த உலகத்துக்கு? பார்த்தேன் இந்த இருக்குல்ல, அது வாட்டைக்குள்ள ஓடி வருது போகுது. மாமா திருப்பிட்டாங்க. அந்த பக்கம் வச்சாவது அந்த பக்கத்துல ஓடி ஓடும், இந்த பக்கம் வச்சு இந்த பக்கத்துல ஓடி வராது. கிளியரா தெரியும். ஒரு பக்கம் தீ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குட்டி ஹோல் வழியாக தான் தீ வைக்கிறாங்க. அங்கே நிறைய ஆனால் தேனீச்சு இல்லை, கொஞ்சமாக தான் இருந்தது. கொஞ்சமானா ஒரு 30 அவ்வளோதான் இருந்திருக்கும், நிறையாவே இல்லை. எல்லாமே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒவ்வொரு சொட்டு கிடைச்சது, அவ்வளோதான். தேன் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படி உண்டு இல்லை, அதில் லாஸ்ட் ஸ்டேஜ் போயிட்டு. ஸோ தேனே இல்லை, கொஞ்சமாக மட்டும்தான் இருந்தது. ஆனாலும் எல்லாரும் ஒவ்வொரு சொட்டு அந்த மாதிரி சாப்பிட்டோம். எல்லாருமே தேன் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அந்த டைம் ஒரு 2 hours கிட்ட அங்கே நின்னோம். ஸோ எல்லாருமே அப்படி பேசி விளையாண்டுக்கிட்டு எல்லாருமே ஏதாவது ஒரு கவுண்டர் ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஃபேமிலியாக மொத்தமாக எல்லாருமே அந்த இடத்துல இருந்தோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து எல்லாருமே இருந்து சந்தோஷமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த இடத்துல. எல்லாருமே அப்படி இருக்கிறத சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.
பாட்டில் இருக்க தான் தேன் நினைச்சேன். என்னது தேன் அது பெட்ரூம். இருக்கடா உனக்கு கிடைச்சிச்சா அதாட தம்பி? இது தேன் கிடையாது. இது பால் வருதுடா. முன்னாடி இப்படியும் சாப்பிட்ருக்கோம். காலைல கேட்டது சாயங்காலம் நிறைய இது. காலையில அத்தங்கிறாங்க சுத்தமான தேன் எங்கேயாவது கிடைக்கும் போது இதோ வந்துருக்கு. இந்த வரைக்கும் சாப்பிட்டாச்சு. தட்டு வந்து என்னத்துட்டு தான் தெரியல. ஆட்டுக்கு சாப்பாடு பொங்குறதா இருக்கும். தட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. அது வந்து ஆட்டுக்கு சோறு பொங்குறதா இருக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் குளம் இருக்குது. அப்படியே சரி குளத்தை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குளத்துக்கு வந்துட்டோம். இங்கே வரணும்னு பிளான் போட்டதே அவங்க தான். இப்போ நாங்கள் கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா குளத்துலேருந்து தண்ணி வந்துட்டு வாய்க்காலுக்கு திறந்து விடுவாங்க. ஸோ அந்த பிளேஸில் இப்போ இருக்கோம். இப்போ அதில் வந்துட்டு ஒரு மடையில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அதனால் தண்ணி கொஞ்சம் இழுப்பாக போய்கிட்டு இருக்கு. பயங்கரமாகவே ஃபோர்ஸாக இருந்தது. லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் நம்மளை அப்படியே இழுத்து கொண்டு போயிடும். ஆனால் வந்து முட்டுக்கு கீழே தான் இருந்தது. ஸோ எதுவும் ஆகாது. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குட்டீஸ்லாம் எல்லோரும் செம ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சென்டரில் தான் மடை திறந்து விட்டுருக்காங்க. சைடில் நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் எல்லாம் சைடில் இல்லை, சென்டரில் தான் ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு தண்ணி. என்னோடய தம்பி வந்துட்டு எல்லோரும் இருக்கும்போது இந்த வெடியை வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெடி ஒன்று வாங்கி வச்சுருக்கான். தீபாவளி டைமில் வாங்கியிருக்கான். இப்போ தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். ஸோ இப்போ வெடிக்கணும்னு சொல்லிட்டு அதை வெயிட் பண்ணி பத்திரமா வச்சிட்டு இருந்திருக்கான். ஏய் அப்படியே நைட்டு மழை வர ஆரம்பிச்சிட்டு மழையோடு சேர்ந்து வெடி வெடிச்சது. எல்லாம் அடிச்சுட்டே இருக்கு. 125 வாட்டி அடிக்கும். வெடி வந்து வெடிச்சுக்கிட்டே இருந்தது. என்னென்னு கேட்டால் 125 டைம் வெடிக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதை அப்படி பார்த்துட்டே அன்றைக்கி நைட்டு சூப்பராக முடிஞ்சுது. இது நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வந்து மாமாமார் எல்லாருமே சேர்ந்து வீட்டிலே ஒரு அண்ணாவை சமைக்க சொல்லி எப்போவுமே இப்போ கொஞ்சம் இயர் அந்த மாதிரி நாங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே மொத்தமாக இருந்து சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் எப்படி சொல்லனே தெரியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் வர வேண்டியிருந்தது. வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாகவே 4-5 பேர் சேர்ந்து அந்த மாதிரி கொலுசு மாற்றினோம் எல்லாருமே. ஸோ நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் ஏரல்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் ரெகுலராக மாற்றுவோம். ஸோ அங்கே போயிருந்தோம். அவ்வளோதான், எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுலேயே மைண்டு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறமே கொஞ்சம் அப்படியே மைண்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கோயம்புத்தூருக்கே வந்து சேர்ந்துட்டோம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.